வேலை தேடி வந்த பெண்களுக்கு நேர்ந்த கொடூரம். கூட்டு பாலியல் வன்புணர்வு இந்தியாவில் சம்பவம். உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி அதிரடியாக கைது. உறவினர் மற்றும் காதலனால் சிறுமி துஷ்பிரயோகம். இலங்கையை பேருந்தில் பெண்ணிடம் சில்மிசம். சினத்தை ஏற்படுத்திய காணொளி. கணவனை அடித்துக் கொன்ற மனைவி. இலங்கையில் சம்பவம். யாழில் கோடி ரூபாய் செலவில் அனுரவின் மாநாடு. ஊழல் ஒழிப்பு என்று கூறிய அனுரகுமார் திசாநாயகவின் செயற்பாடு குறித்து விமர்சனம். யாழில் தலைவிரித்தாடும் மீட்டர் வட்டி கொடுமை. அதிரடி காட்டிய அதிகாரி. மன்னார் ஆழ்கடலில் காற்றாலை அமைக்க திட்டம். மக்களே இல்லாமல் நடைபெற்ற கூட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 2 சகோதரிகள் இணைந்து நடத்தி வந்த பாரிய பாலியல் மற்றும் மதமாற்ற மோசடி குழு ஒன்று காவல்துறையால் முறியடிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரைச் சேர்ந்த 21 வயதுடைய அழகுக்கலை நிபுணர் மற்றும் போபாலைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண் ஆகிய இருவரும் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த சம்பவம் அம்பலமாய்க்குள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த இருவரும் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்டு போதைப்பொருள் வழங்கப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த மோசடி குழுவை 2 சகோதரிகள் முன்னின்று நடத்தியதாகவும் அவர்கள் போபாலில் உள்ள சொகுசு குடியிருப்பு ஒன்றில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக 2 சகோதரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் 3 தலைமறைவாய்க்குள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் பாதிக்கப்பட்ட பெண்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்ய திட்டமிட்டதாகவும் அத்துடன் அவர்களை மதுபான சாலைக்கு அழைத்துச் சென்று செல்வந்தர்களுடன் பழக்க கட்டாயப்படுத்தியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த குழுவினர் குறிப்பாக ஏழ்மையான நிலையில் உள்ள பெண்களை இலக்கு வைத்தே இவ்வாறான சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக அரசு புலனாய்வு துறையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிலாப பகுதியில் தன்னுடைய தாய் மற்றும் தந்தையுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த சிறுமியொருவர் அவரின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கான காரணத்தை கண்டறிய சட்டவைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் குறித்த சிறுமி உறவினர் மற்றும் காதலரால் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. 17 வயதான சிறுமி ஏற்கனவே 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சிகரமான முறையில் தெரிய வந்துள்ளதாக சிலாபம் போலீசின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தில் உள்ள அரசு பாடசாலை ஒன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 14 வயது மற்றும் 7 மாதங்களுடைய மாணவியை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார். சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசாரிடம் விரிவான வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி நாத்தாண்டிய வலகாப்பேட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த உறவினர் ஒருவர் தனது வீட்டில் வைத்து முதலில் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சிறுமி மாரவில போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து யாரிடம் கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய அந்த நபர் சிறுமிக்கு 500 ரூபாய் பணத்தையும் வழங்கியுள்ளார். சம்பவம் தொடர்பில் 37 வயதான சந்தேக நபர் மாரவில போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு அவர் மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதை தவிர 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நாவலப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த தன்னுடைய காதலருடன் ஒரே நாளில் 2 முறை உடலுறவில் ஈடுபட்டதாக சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக அவர் உறுதியளித்ததால் சம்பவம் குறித்து யாருக்கும் தெரிவிக்காமல் மறைத்ததாக சிறுமி குறிப்பிட்டார். இந்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சிறுமியின் தாய் தொழில் நிமித்தம் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். தலைமறைவாக உள்ள சந்தேகமான காதலனை கைது செய்ய சிலாப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பேருந்தொன்றில் அருகில் அமர்ந்திருந்த பெண்ணொருவரிடம் நபரொருவர் தகாத முறையில் அங்கசட்டை விட்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் பலரும் அதிருப்தியையும் சினத்தையும் வெளியிட்டுள்ளனர். பெண்கள் வேலை நிமித்தமோ அல்லது வேறு தேவைக்காகவோ பேருந்துகளில் பயணம் செல்கையில் சிலர் இவ்வாறு அங்கசட்டையில் ஈடுபடுவது முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்வது வேதனைக்குரிய செயற்பாடு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமது பிள்ளைகளுக்கோ சகோதரிகளுக்கோ அல்லது அவர்களின் மனைவிக்கும் கூட இதுபோன்ற சம்பவம் நிகழலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் ஒரு சில ஆண்களால் ஒட்டுமொத்த ஆண்களையும் சந்தேகத்துடன் பார்க்க வேண்டிய நிலை பெண்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பெண்களிடம் அங்க சேட்டையில் ஈடுபடுவோரை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் பலரும் பதிவிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடொன்றில் நபரொருவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கொரணை காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொலை கொரணை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட போர்வதண்ட பிரதேசத்தில் நேற்று காலை இடம்பெற்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் போர்வதண்ட
பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொரணை காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த நபர் அருகிலுள்ள வீடொன்றுக்கு சென்று கதவு ஜன்னல்களை தாக்கி தகராறில் ஈடுபட்டதுடன் குறித்த வீட்டில் இருந்த பெண் இது தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவிக்கும் அறிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வந்த மனைவி குறித்த பெண்ணுடன் இணைந்து துடைப்பத்தால் கணவனை தாக்கியுள்ளமை காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களான 2 பெண்களும் கைது செய்யப்பட்டதோடு ஹொரணை காவல்துறையினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற முழுநாடு ஒன்றாய் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்காக 1,10,00,000க்கும் அதிகமான அரச நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் செலவு செய்யப்பட்டதாகவும் தற்போது அது கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஊழல் ஒழிப்பை தன்னுடைய பிரதான கொள்கையாக கொண்டு ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் ஒரு நாள் நிகழ்வுக்காய் இவ்வளவு பிரம்மாண்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை முரணான செயல் என பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. மண்டப வாடகைக்கு 51 லட்சம் மற்றும் உணவுக்காக 31 லட்சம் என்று வெளியான தகவல்கள் எளிமையான ஆட்சி என்ற வாக்குறுதிக்கு மாறாக அமைந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் ஒழிப்பு என்ற உன்னத நோக்கத்தை விட அதற்காக செலவு செய்யப்பட்ட மலைக்க வைக்கும் தொகையை தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளமை அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையில் கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செலவினங்கள் குறித்து வெளிப்படையான தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தேவையற்ற வீண்விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சனையால் முச்சக்கர வண்டி ஒன்று கத்திமுனையில் பறிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றது. குறிப்பாக இது குறித்து மேலும் தெரிய வருகையில் மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்றொருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் வாங்கிய பணத்துக்கு மேலதிகமாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாத காரணத்தால் வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு கத்திமுனையில் வட்டிக்கு பணத்தை பெற்றவரின் 17 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய முச்சக்கர வண்டியை கத்தியை வைத்து மிரட்டி பறித்துச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த நிலையில் சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு முச்சக்கர வண்டியினையும் மீட்டுள்ளனர். இந்த நிலையில் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் மீட்டர் வட்டி பிரச்சினை தலைவிரித்து ஆடும் நிலையில் ஏற்கனவே தற்கொலைகள், அச்சுறுத்தல் சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் என்பன பதிவாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் புதிதாய் பதவியேற்றுள்ள தமிழ் பொறுப்பதிகாரி மீட்டர் வட்டி வன்முறை சம்பவம் தொடர்பில் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை மக்கள் பாராட்டி வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகளுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் குறிப்பாக தற்போது ஆழ்கடலில் புதிய காற்றாலை மின்திட்டத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட நகர்வுகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. உலக வங்கியின் நிதி உதவியுடனும் பிரித்தானிய தூதரகத்தின் பங்களிப்புடனும் மன்னார் ஆழ்கடல் பகுதியில் இந்த காற்றாலை திட்டம் அமைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான சாத்தியவள ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பிரித்தானிய வர்த்தக பிரதிநிதி தெரேசா ஓமகோனி மற்றும் சர்வதேச பொறியியலாளர்கள் கலந்து கொண்டு திட்டத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து அரசு அதிகாரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளனர். ஏற்கனவே மன்னார் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகளால் சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த பகுதி மக்கள் நீண்ட காலம் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இத்தகைய சூழலில் மக்களின் கடும் எதிர்ப்பை மீறி அரசாங்கம் மீண்டும் ஒரு காற்றாலை திட்டத்தை அதுவும் கடற்பகுதியில் அமைக்க முற்படுவது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் இன்றைய கலந்துரையாடலில் அரசு அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் உண்மையான குரலாய் விளங்கும் சமூக பிரதிநிதிகளோ அல்லது போராட்ட குழுக்களோ பொது அமைப்புகளோ இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. இது திட்டமிட்டு மக்களை தவிர்த்துவிட்டு அதிகாரிகளை மட்டும் வைத்துக் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பட்சமான முடிவாக பார்க்கப்பட வேண்டியுள்ளதோடு முன்னதாக இது தொடர்பில் கூட்டங்கள் மற்றும் அழைக்கப்படாமல் இவை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் காற்றாலை திட்டங்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் உள்ள எதிர்ப்பு தொடர்பிலும் அரசு அதிகாரிகளால் உரிய தரப்பினருக்கு குறித்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்களின் எதிர்ப்பினையும் மீறி மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக காற்றாலை அமைப்பதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர்.